திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்கு உட்பட்டது ஈழங்குண்டான் கிராமம். பூந்தாலங்குடி ஊராட்சியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தனி தீவு போல இருந்து வருகிறது. இந்த கிராமத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை கடந்த 15 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. மேலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் கிடைக்கப்பெறும் தண்ணீர் அதிக அளவு உப்பு நீராகவும் உப்பு படிமன் கலந்து வருவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த தண்ணீரையே 15 வருடங்களுக்கு மேலாக குடித்து உயிர் வாழ்வதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தண்ணீரால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும், ஏற்கனவே இந்த கிராமத்தைச் சேர்ந்த ராஜாங்கம், சுசிலா ஆகியோர் புற்றுநோயால் இறந்துள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த கிராமத்தில் வசிக்கும் பாப்பையன், சின்னையன், ஜோதி, அஸ்வத்தாமன் ஆகியோர் தற்பொழுது குடல் புற்றுநோயால் ராயப்பேட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்துக் கொண்டு வருவதாகவும் இப்பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். மேலும் இங்குள்ள பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை உள்ளிட்ட உடல் உபாதைகள் இந்த தண்ணீரால் ஏற்படுவதாக இப்பகுதி கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக தங்கள் பகுதிக்கு எந்த அரசு அதிகாரிகளும் வருவதில்லை எனவும், தங்கள் குறைகளை கேட்டு நிறைவேற்றவில்லை எனவும், தாங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவும், தங்கள் கிராமம் தனி தீவு போல இருப்பதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து தங்களுக்கு சாலை வசதி இல்லாமலும் 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவும், வேலைக்கு செல்லும் ஆண்களுக்கு நோய் தொற்று இருப்பதால் வேலைக்கு செல்ல முடியாமல் இருப்பதால் குடும்பத்தை நடத்துவதற்கே சிரமப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆரம்பத்துலேருந்து பூந்தாலங்குடியிலேருந்து எங்களுக்கு குடிநீர் வந்தது. அதுக்கு பிறகு என்னென்னா, இப்போ 15 வருஷமாக இங்கே எங்கள் ஈழகுண்டா கிராமத்திலேயே ஒரு போர் போட்டு எங்களுக்கு தண்ணி வசதி கொடுத்தாங்க. அது அப்படியே உப்பு. நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. தண்ணி நல்ல தண்ணி தாம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் அந்த தண்ணியில் என்னென்னா, அந்த தண்ணி தூக்கி வச்சாக்கா அது மேலே படிவமாக இருக்குது, அப்படியே வெள்ளையாக இருக்குது, பவுடராக இருக்குது. அதை தான் நாங்கள் காய்ச்சி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி குடித்து வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. மொத்தத்தில் 6-7 பேருக்கு கேன்சர் 2 பேர் இறந்துட்டாங்க, 5 பேருக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது தைராய்டு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. யார் எதை சொன்னாலும் தண்ணியை பற்றி நாங்கள் சொன்னாலும் எங்களுக்கு குடிநீர் தான் மெயினாக எங்களுக்கு தேவைப்படுது. யார் எதை சொன்னாலும் வருஷம் வரி கட்டுறோம். ஆனால் அந்த வரி கட்டலன்னு பிரச்சனை பண்ணுறாங்களோ ஒழிஞ்சு, ஆனால் இந்த உப்பு நீர் வருதுன்னு நாங்கள் எடுத்து சொன்னாலும் அது யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த அதிகாரி கேட்டாலும் அதை நாங்கள் செய்கிறோமான்ட்டு அதோட போயிடுறாங்களோ ஒழிஞ்சு திரும்ப எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னொரு போர் போட்டாங்க, இந்த ஆண்டு போட்டாங்க. அது 6 மாசமா போட்டு அதை அப்படியே தான் மூடி வச்சிருக்காங்க. திரும்ப அதுல இருந்து ஒரு தண்ணி எந்த வசதியும் எதுவும் இல்லை. அது நல்ல தண்ணின்னு சொன்னாங்க, திரும்ப அது எதுவுமே பண்ணலை, அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் நாங்கள் எப்படி தான் வாழ்றது இந்த கவர்மெண்ட்டை நம்பி? மேலும் தங்களுக்கு அரசு தொகுப்பு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கியும் இதுவரை பணிகள் முடிக்கப்படாமல் தங்களை அலைக்கழிப்பதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தங்களுக்கு உடனடியாக தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டுமெனவும், தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டுமெனவும், தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் இப்பகுதி கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். 100 நாள் வேலை கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு 2 வாரமோ 3 வாரமோ கொடுக்குறாங்க. அந்த பணமும் உருப்படியாக வரமாட்டேங்குது. அட்டை வாங்கிட்டு போகிறாங்க, அது என்ன ரீசன் கூட தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. திருப்பி யாரை கேட்டாலும் எதை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்துட்டு போகிறாங்க, அதோட சரி. 100 நாள் அட்டை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி போடுறாங்க. அப்புறம் காலனி வீடு கொடுத்தாங்க. முன்னாடி பணத்தை கொடுத்து வீட்டை கட்டுங்கன்னாங்க. அது திரும்ப நாங்கள் அதை பணத்தை கொடுத்து வீட்டை கட்டி கொடுங்கன்னு சொன்னாக்காவும் அது திரும்ப அது பில்லு ஏறலாமா அப்படின்னு சொல்லி பாதி கட்டின வீடு கிடக்கு. அதையும் பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ புகார் பண்ணிட்டோம், என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு வீட்டு வசதியும் ஒழுங்கா இல்லை. குடிநீர் தான் மெயினாக எங்களுக்கு தேவைப்படுது. இது குறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரனிடம் கேட்டபோது, இப்போதுதான் தனது கவனத்திற்கு இது வந்துள்ளதாகவும், உடனடியாக அப்பகுதியில் உள்ள தண்ணீர் மாதிரியை எடுத்து சோதனைக்கு அனுப்ப உத்தரவிடுவதாகவும், 100 நாள் வேலை சம்பந்தமான பிரச்சனை பற்றியும் அதிகாரிகளிடம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் கே. ரவி.